அவர்களை அதுக்குள்ளாக நடத்தி உங்களை குறித்து இப்படி எடுத்த நான் போன 31ஆம் தேதி இரவு மலேசியாவில் இருக்கிற சகோதரனுக்காக அப்பவே எடுத்து உன்னை குறித்து ஆண்டவர் இப்படித்தான் வச்சிருக்கிறார், சீக்கிரமாக இப்படியான காரியங்களை செய்ய என்று சொல்லி அவரோட அந்த வசனத்தை வச்சு சுவிசேஷன் சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆமே. ஆகிய நீங்க முயற்சி செய்யுங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகிய இன்றைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தெளிவாக நம்மோடு பேசி நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறதான ஒரு தெய்வீக வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி நம்மை அழைத்து அந்த அழைப்புக்குள்ளாக தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக முடிவு, அதாவது முடிசூட்டப்படுகிற நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற 3 கட்டத்தை வலியுறுத்தி பேசுகிறதான ஒரு தெய்வீக வார்த்தையை பேசுகிறதுல பேதுரு அவ்வளவு ஒரு துல்லியம் உள்ளவர். இயேசுவுக்கு அடுத்ததாக நாம் பேசவும் தியானிக்கவும் விரும்புகிற ஒரு நபர் பேதுரு. ஏன்னா அவ்வளவுக்கு ஒரு தெளிவா கருத்தாக பேசுவார். குழந்தை பிள்ளையும் விளங்கத்தக்கதாக பேசுவார். அவ்வளவு ஒரு சொல்நடை உள்ளவர் அந்த பேதுரு. அந்த பேதுரு என்னத்தை பேசுகிறார் என்றால், நீங்க அழைக்கப்படுவீங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்படுவதும் முக்கியம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நித்தியத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்கிறதையும் 3 கட்டத்தை அவர் தெளிவாக பேசுவார். எங்க பார்த்தாலும் 3 கட்டத்தை பேசுவார். ஏனென்றா அவருக்கு ஒருவேளை 3 தரம் மறுதளித்ததுனால 3 அதிகமான பாடமாயிருந்திருக்கு. 3 தரம் மறுதளிச்சார் அல்லவா? அதனால இயேசு 3 தரம் கேட்டார் அல்லவா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. அது ஒரு பாடமாயிருந்திருக்கும் இல்ல அவருக்கு. அவர் இடப்பக்கம் போட்டு கலைச்சது வலது பக்கம் போட என்று சொன்னது ஞாபகமாயிருந்திருக்கும். அவருக்கு நம்பர் அதிகமாக பாடம். அதனால எல்லா விஷயங்களிலையும் அவர் அதிகமாக 3 காரியத்தை குறித்து பேசுவார். பேதுருவில சில இடத்துல அங்க படைக்கிறவரை, காக்கிறவரை, அழிக்கிறவரை 3 பேரை குறித்து பேசுவார். இப்படி பல கோணங்களில இந்த 3 தன்மைகளை குறித்து பேசுகிறதுல அதுவும் அவர் பேசக்கூடியது விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சொல்நடை உள்ள பேதுருவுடைய வார்த்தைகளை 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இந்த புதிய ஆண்டுல எல்லாரும் அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏனென்றா வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான். இங்கேயும் பேதுரு என்ன சொல்லுகிறார்? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த அழைக்கப்பட்டவர்களிலே சிலருடைய பேரை கூப்பிட்டு நீதான் இதுக்குரியவன் என்று சொல்லி நிறுத்தி அவர்களை கொண்டு செல்லுகிறதான ஒரு பணி. பாருங்க, தெளிவாக பேசுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்ப பேதுருவுடைய அந்த வார்த்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான். அதனால வாசிக்கவும் வேணும் நாம். ஆமென். ஆகையால் எல்லாரும் சத்தமா வாசிப்போமா? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு கால் இடறி விழுவதில்லை. ஹல்லேலூயா. 2 Pietro prima e 10. 2 Pietro prima 10. ஓகே. ஹல்லேலூயா. இந்த அழைப்பை குறித்து பார்த்துவிட்டு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அந்த அழைக்கப்பட்ட அநேகர் இல்ல சிலர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இடர் இல்லாமல் நித்தியத்துக்குள்ள போகிறதுக்கான
ஒரு தகுதியை குறித்து பேசுகிற வசனமாக இருக்கிறது. ஆகையால் இந்த வசனத்துக்கூடாக தேவன் நமக்கு கற்றுத்தரும்படியாக சற்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களையும் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே எங்களை அழைத்திருக்கிறீங்க. அழைத்ததோடு நின்று விடாதபடிக்கு நாங்கள் தெரிந்து கொள்வதற்குள்ளாகவும் இந்த ஆண்டிலே கடந்து செல்ல வேண்டும். கடந்து தெரிந்து கொள்வதோடு நின்று விடாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்தில் கொள்ளத்தக்க ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாக உம்மிடத்தில் நாங்கள் வந்தடைய வேண்டும். ஆண்டவரே, இந்த 3 கட்டத்தையும் எங்களுக்குள்ளாக நீர் வளர்க்குகிறதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. சத்துடைய தந்திரங்களை மேற்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் ஒரு வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை என்கிறதை நாம் கவனிக்காமல் போய்விடுவோம். அழைக்கப்படுவோம் அநேகர், தெரிந்து கொள்ளப்படுகிற சிலர். அதை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அழைக்கப்படுகிறவர்கள் அநேகமாக இருந்தவர்களுக்குள்ள என்ன இல்ல, ஜாக்கிரதை என்கிறதான அந்த வசனத்தினுடைய தரம் இல்லாததுனால சிலரை மாத்திரம் தெரிந்து கொள்வதற்குள்ளாக கடந்து செல்லுகிறது. அழைப்பு எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த பூமியிலே இயேசு வெளிப்பட்டு என்ன செய்கிறார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அப்ப உலகம் முழுவதும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யார் இந்த அழைப்பை பின்பற்றுவீர்கள்? யார் இந்த அழைப்பின் சத்தம் கேட்பீர்கள்? யார் இந்த அழைப்பினுடைய குரலை விளங்கிக் கொள்வீர்கள் என்கிற செய்தி எல்லா இடமும் பரவப்படுகிறது. அந்த பரவலாக பேசப்படுகிற அழைப்பை ஒரு சிலர் புரிந்து கொண்டு அந்த புரிந்து கொள்ளுதல் நிமித்தம் தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக வருகிறபடினால அவர்களை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு தகுதியையும் தேவன் நமக்கு தருகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக போதிக்கிறது. இந்த ஜாக்கிரதையை நீங்கள் இந்த ஆண்டில உங்களுடைய நெத்தியிலே எழுதி கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கிட்டடியில ஒரு சகோதரர் பஸ்ஸுக்கு நிற்கும் பொழுது பஸ்ஸுக்கு பல மணித்தியானமா அவர் நின்றவர். அந்த பஸ்ஸுக்கு நிற்கும் பொழுது பஸ் பல மணித்தியானத்துக்கு பிறகுதான் வருகிறது. அந்த நேரம் பார்த்து அவர் போனை எடுத்து என்ன செய்தார்? பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்ததனுடைய அந்த சுவையும் அந்த மயக்கமும் மலமடத்தியான நின்ற பஸ் அது அப்படியே போய்விட்டது. வந்து நின்ற நேரமும் வீண், அவருடைய எல்லா காரியங்களும் பாழா போய்விட்டது. ஏன்? அழைக்கப்பட்டிருந்தால் அந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அதுல போட்ல போட்டு இருக்கிறது, இந்த நேரம் இந்த இடத்துல இத்தனை நம்பர் பஸ் வந்து நிற்கும், ஆகையால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பஸ்ல ஏறி போகலாம் என்று சொல்லி ஒரு அழைப்பு இருந்தது அந்த இடத்துல. அந்த அழைப்பை நம்பி அந்த அழைப்பிலே காத்திருந்தவர் ஜாக்கிரதையாக இராததுனால அவர் டெலிபோன் கதைக்கிற டேஸ்ட், அந்த டெலிபோன் கதைச்சவர் யாருன்னு நமக்கு தெரியல. அது அவ்வளவு சுவையாக இருந்ததுனால வந்த பஸ் அது அப்படியே போய்விட்டது. அழைக்கப்பட்டவர் ஜாக்கிரதையாக இல்லாதனால தெரிந்து கொள்ளுதல் அவருடைய வாழ்க்கையிலே கசப்பாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. தேவனில குறை சொல்ல முடியாது. தேவன் தன்னுடைய இரக்கத்தின்படி, தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி ஒரு ஓட்டை அவருக்கு எழுதி போட்டிருந்தார். இந்த இடத்திலே என்னுடைய பஸ் நிற்கும் என்று சொல்லி ஒரு ஓட்டை அவர் நிறுத்தி இருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய அன்பின் நிமித்தம் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அந்த பாவ மன்னிப்பினால உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறதான விளம்பரத்தோடு அந்த போட்பலகையில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நின்றால் உனக்கு அழைப்பு இருக்கிறது, இந்த இடத்திலே நின்றால் உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலும்படி கொண்டு செல்லப்படும் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலே நிற்க சொல்லும்படிக்கு அனுமதிக்க அப்படியே அவர் அந்த இடத்திலே நின்றார். ஆனால் கவனக்குறைவு, எச்சரிக்கை இல்லாத தன்மை, ஜாக்கிரதை இல்லாத தன்மை அவரை அந்த தெரிந்து கொள்ளுதலை கைவிடப்படக்கூடியதாக இருந்தது. சிலர் இங்க போட்பலகை போட்டா அங்க நிற்பார்கள். ஏனென்று சொன்னா இங்க நிற்கிற
ஆட்கள் எல்லாம் அங்க வர்றதுக்குள்ள ஏறிடலாம் என்று சொல்லி ஒருவருடைய சிந்தனை. ஒரு சிலர் இஞ்ச போட்டிருந்தோம் அங்க நிற்பார்கள். எங்கட பஸ் இஞ்ச பிரேக் அடிச்சா அங்கதான் போய் நிற்கும் என்றதுக்காக அங்க போய் நிற்பார்கள். இப்படி எல்லாம் மனுஷ நாணங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். வேதம் அதுக்குள்ளாக கொண்டு வருவதில்லை, அந்த மனுஷ நாணத்துக்குள்ளாக கொண்டு வருவதில்லை. நேற்றைய நாள் முந்தின நாங்கள் பார்த்தோம் என்ன, மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் இருந்து என்ன செய்யாது, தேவனுடைய ஜெயம் வராது. சுய நாணங்களினால, சுய அறிவுகளினால, சுய முயற்சிகளினால நமக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை வராது. தேவன் பலிபிடத்திலிருந்து அருளுகிற வார்த்தையின் மூலமாகத்தான் நமக்கு ஜெயம் வரும் என்று நாம் முந்தின நாள் இரவு நாம் பார்த்தோம். அல்லேலூயா. ஆகையால் தேவன் ஒரு போட்பலகையை வச்சிருந்தா, அந்த போட்பலகையை தான் இந்த இடத்துல நின்றாத்தான் உனக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர், அதுல நின்று அநேகர் ஏறி போய்விட்டார்கள். இவன் தெளிவம் கதைச்சதுனால, எச்சரிப்பு இல்லாதனால, ஜாக்கிரதை இல்லாதனால அழைக்கப்பட்டவரும் அழைப்பை இழைந்த ஒரு தெரிந்து கொள்வதற்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு நபராக போய்விட்டார். ஆகிய அழைக்கப்படுகிறவர்கள் அநேகமாய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளுதல் முக்கியமாக இருக்கிறது. அந்த முக்கியமான தெரிந்து கொள்ளுதலுக்கு தடையாக இருப்பது என்னவாம்? ஜாக்கிரதையற்ற காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த ஜாக்கிரதையை இந்த ஆண்டில நீங்க பெற்ற வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டின் முதல் நாளிலே பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு இப்பொழுது என்ன வருகிறது? இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைப்பு வருகிறது. நான் உனக்கு இந்த ஆண்டு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வச்சிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை உன்னுடைய இந்த ஆண்டிலே நான் கொடுத்து உன்னை உயர்த்தும்படியாக நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி அழைப்பு வந்திருக்கிறது. கையில இருக்கிற வாக்குத்தத்தங்கள், நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்னத்தை வலியுறுத்துகிறது? நான் இந்த தகுதிக்கு உன்னை அழைக்கிறேன் என்கிறதை பேசுகிற வண்ணமாகத்தான் இந்த வாக்குத்தத்தம் நடந்திருக்கிறது. ஒருவேளை நேற்று எடுத்து இன்றைக்கும் உங்களுக்கு நடந்திருக்கலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஆண்டு முழுவதும் அது உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டு முழுவதும் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்களுக்கு அந்த அழைப்பை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை இழந்து போகிறது, இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதும் யாருடைய கையில இருக்கிறது? ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவையாம்? ஜாக்கிரதை. ஆமென். ஜாக்கிரதை இல்லாமல் அடுத்த வருஷ கடைசியில வரும் பொழுது, இந்த வருஷ கடைசியில வரும் பொழுது, பிரதர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, எதிர்மாறாக நடந்தது ஏன் என்ற ஒரு கேள்வி நீங்க எழுப்பக்கூடும். அதுக்கு காரணம் ஜாக்கிரதை இல்லாத காரியங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாகும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இதை செய்தால், இந்த ஜாக்கிரதை என்கிற மேலே இருக்கிற வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாக்கிரதைக்கு ஏற்ற ஒரு தகுதியை பேசப்படுகிறது. இந்த ஜாக்கிரதை உங்களுக்குள்ளாக இல்லாவிட்டால் விசுவாசம் என்கிற ஜாக்கிரதை, அன்பென்கிற ஜாக்கிரதை, நாணம் என்கிற ஜாக்கிரதை, இச்சையடக்கம் என்கிற ஜாக்கிரதை, பொறுமை என்கிற ஜாக்கிரதை, தேவ பக்தி என்கிற ஜாக்கிரதை, சகோதர சிநேகம் என்கிற ஜாக்கிரதை, அன்பென்கிற ஜாக்கிரதையை நீங்க கைவிடுவீர்கள் சொன்னால் அழைக்கப்பட்டவர்கள் கூடி என்ன செய்வார்களாம்? தெரிந்து கொள்ளப்பட முடியாதபடிக்கு அவர்கள் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆகையால் அநேகரை தேவன் அழைத்திருந்தால் அழைப்போடு நின்று விடாதபடிக்கு தேவன் என்னை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தியை வேறு விதமாக திரும்ப உயிர்ப்பின் நிகழ்ச்சியின் டிவியிலே நான் பேசியிருந்தேன். அதை வேறு விதமாக பேசியிருந்தேன். எப்படி? அதுக்கு இதே வசனத்துக்கு நான் கொடுத்திருந்த ஒரு தலைப்பு தேர்தல். ஒரு மனிதனை தேர்தலுக்கு நிறுத்துகிறதுக்கு முன்பாக ஒருவர் என்ன செய்வாராம்? மறுமொழிவு கொடுத்து மற்றவர் வழிமூறி செய்து அவரை கொண்டு போய் நிறுத்துவார்கள். இவரை நான் இந்த தேர்தலில் நான் நிறுத்துகிறேன் என்கிற ஒரு பெரிய ஆள் அவருக்கு ஒரு கெல்பாக வந்து நிற்பார். இரண்டாவது வழிமொழிகிறவர் என்று சொல்லுவார், இவரை நான் ஆமதிக்கிறேன், நான் இவரை எடுத்துக் கொள்ளுகிறேன், இவர் சார்பாக நின்று இவரை குறித்து பிரகடனப்படுத்துகிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இந்த தேர்தல் மூலமாக ஜனங்களுக்கு ஒரு நன்மை வரும் என்று சொல்லி அநேகருடைய அழைப்பிலையும் இந்த தெரிந்து கொள்ளுதலுக்காக 2 பேர் ஆதரவாக வந்து நிற்பார்கள்.
ஹல்லேலூயா. இதை நான் வேறு விதமாக நான் பேசியிருந்தேன். ஹல்லேலூயா. ஆகியால் அழைக்கப்பட்ட அநேக தேர்தலில் மனு கொடுத்திருந்தார்கள். நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், நான் இந்த தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்று அநேக பேர் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு ஆள் தான் பிரசிடண்டா என்ன செய்வாராம்? ஈடுபடுவார். யோசிக்கலாம், ஏன் அநேகர் நாங்கள் மனு கொடுத்தோமே, தெரிஞ்சது ஒரு ஆளே என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த தெரிந்த ஒரு ஆளுக்குள்ளதான் தெரிந்து கொள்வதற்குரிய தகுதி இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்காகத்தான் பேதுரு சொல்கிறார், ஜாக்கிரதையாக இருங்க. ஆமென். இந்த ஜாக்கிரதை தான் நம்மை தெரிந்து கொள்வதற்குள்ளாக நடத்திவிடும். நாம் அழைக்கப்படுவோம் அநேகர், அழைக்கப்பட்டு தேவ சன்னிதானத்தில் வந்து நிற்கிறவர்கள் அநேகர். ஆனால் தெரிந்து கொள்ளப்படும் தேவன், அந்த தெரிந்து கொள்ளுகிறதுக்கு பிதாவும் இயேசு ஆமதிச்சால் எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் தவறப்படுவதில்லையா? ஹல்லேலூயா. இந்த செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் நாம் வாசிப்போம். முதலாவது தெரிந்து கொள்வதற்கு என்ன தேவை என்கிறதை வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 18வது வசனம் என்று நினைக்கிறேன். 5:18 எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஜாக்கிரதையற்ற வேலை சகோதரரே. எது இந்த துர்மார்க்கத்துக்குரிய காரியம், மதுபானத்துக்குரிய காரியம், இவர்கள் சுயத்தை இழக்க செய்து என்ன செய்த எண்ணத்தை தவற விட்டுருமா? ஜாக்கிரதை என்கிறதை தவற விட்டுரும். நான் குடித்த ஆள பேட்டி எடுத்திருந்தேன். நான் குடிக்க முடியாதல்லவா, அதனால குடிச்ச ஆள பேட்டி எடுத்திருந்தேன். குடிச்சா என்ன செய்யும்? பழசெல்லாம் ஞாபகம் வரும். ஒன்று. இரண்டாவது, எப்பேற்பட்ட காண்டாமிருகம் என்றாலும் அசட்ட பண்ணுகிற தன்மை வரும். மூன்றாவது, பயத்தை புறம்பே தள்ளும். 3 காரியம் குடிச்சா துல்லியமா இருக்கும் பிரதர். இதனால்தான் அவமானங்கள், வேக்கங்கள், தலை தூக்க முடியாத மாதிரி இருக்கிற வாழ்வில் அதை குடிச்சா கம்மண்டு நின்று எந்த காண்டாமிருகத்தையும் சமாளிச்சு செல்லப்பட்டதுக்காகத்தான் குடிக்கிறோம். மிச்சப்படி குடிக்க வேண்டும் என்ற விருப்பமே இல்லை. பாருங்க எவ்வளவு அடிமைத்தனம், எவ்வளவு அடிமைத்தனம். இந்த ஜாக்கிரதையை இழக்க பண்ணுகிறதுக்கு இந்த வசனத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ஆவியில நிறைந்திருப்பதுதான் ஜாக்கிரதையாக இருக்க முடியுமா? அவருக்கு தான் முன்பாகவும் பின்னாகவும் நடக்கிற விஷயங்களை தெளிவாக தெரியக்கூடியவர். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டே வந்தார். அழைத்தவர் அத்தனை பேரும் கானானுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. 2 பேர் தான் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எகிப்திலிருந்து அநேகர் அழைக்கப்பட்டு எங்க செங்கடல் வழியாக வருகிறார். செங்கடல் வழியாக வரும் பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்து முன்னாக நின்று அந்த செங்கடலை பிளந்து விடுகிறார். முன்னாக நின்று பிளந்து விட்ட பொழுது திரும்பி பார்த்தா, முன்னுக்கு பார்க்கும் பொழுது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த செங்கடலுக்குள்ள இறங்கிட்டார்களா என்று அவர் எட்டி பார்த்தார். என்ன நம்முடைய ஆண்டவர் உயரமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால கட்டையாக்களை நீங்க அற்பமாக எண்ணாதீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது குணத்தில பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு கட்டையும் இல்லை, நெட்டையும் இல்லை, குண்டும் இல்லை, மெல்லிசும் ஒன்றுமே இல்லை. அப்படி யாராவது சொன்னா கள்ள போதனை பிசாசனுடைய உருவம். ஹல்லேலூயா. அதுகளில் இருந்து கவனமாக இருங்க. அவர் ஏன் இவ்வளவு உயரமாக இருக்கிறார், என்னை கட்டையா படைத்திருக்கிறார் என்று யாராவது குறை சொல்லுவார்கள். அதுகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அது சொல்லப்பட்ட காரணம் குணத்தில் அவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்பாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே செங்கடலை பிளந்து வழிநடத்தி கண்டு போய்கிட்டே இருக்கிறார். வழிநடத்தி கண்டு போகும்பொழுது எட்டி பார்த்தார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த செங்கடலுக்குள்ளாக இறங்கிட்டார்களா என்று எட்டி பார்த்தார். பின்னால இன்னொரு குறுப்பொண்டு வருகிறது. பின்னால இன்னொரு குறுப்பொண்டு வருகிறது. யாரப்பா இவ்வளவு அகோரமாக வேகமாக பழிவாங்கிற தன்மையோடு கடும் கோபத்தோட, அதுதான் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் அவர்களுக்குள்ள வேறு விதமான ஒரு நிரப்புதல் இருக்கிறது.
வேறு விதமான அகோரம் இருக்கிறது, வேறு விதமான ஒரு காரியங்கள் இருக்கிறது. அது வேறு ஆட்கள் ஆயிற்று. அதனால்தான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆண்டவராகிய இயேசு முன்பாக நடந்து செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடலுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது எட்டி பார்த்தார். என் ஜனம் செங்கடல் முழுவதுக்குள்ளே இறங்கிட்டுதா, எல்லாவற்றால் பயந்து தடுமாறி அங்கே வெளியே நின்று கண்டு கண்ணீரோட நிற்கிறான். எட்டி பார்த்தார். துர்மார்க்க வரியோடு, துர்மார்க்க மதுவான வரியோடு வேறு ஒரு குரூப் ஒன்று அகோரத்தோடு வேகத்தோடு வீரத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. எட்டி பார்த்தார். நான் சமாளிக்கிறேன் என்று முன்னுக்கு நின்றவர் இப்ப எங்க போய் நிற்கிறார்? ஹல்லேலூயா. விட்டு போய் படிச்சு பாருங்க அந்த கதையை. நமக்குள்ளாக ஒரு கம்பீரம் வரும். பின்னாக போய் நிற்கிறார். முன்னுக்கு நின்றவர் இப்ப எங்க? ஹல்லேலூயா. பின்னுக்கு நிற்கிறார். பின்னுக்கு நின்று என் கடைசி ஜனத்தை தொடுகிறதுக்கு நீ உன்னால முடியாது. ஹல்லேலூயா. இதுக்குத்தான் ஆவியான நிறைவு தேவை. நான் ஆவியானவருக்கு தான் தெரியும் முன்பாகவும் பின்னாகவும் நடக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த ஜாக்கிரதையாக இருப்பதற்கு முதல் படியாக பரிசுத்த ஆவியானவரை தேடுங்க. ஆமென். காலையில எழும்பின உடனே மாலையில நீங்கள் படுக்கை போகும் பொழுதும் ஆவியானவரே உம்முடைய தயவுள்ள நடத்துதலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பனியை போல என் மேல இறங்குறீங்க, காற்றை போல எனக்குள்ளாக பரவுகிறீங்க, இப்படி மழையை போல என்னை நினைக்கிறீங்க, எனக்குள்ள இருந்து உழவு செய்கைகள் எல்லாம் செய்கிறீங்க. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? வருக 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 என்று வல்ல தேவனே, வருக 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 என்று. ஹல்லேலூயா. துர்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் என்ன செய்யுங்க? ஆவியிலே நிறைந்து. ஆமென். இந்த புதிய ஆண்டில புதிதாக தேவனுடைய அந்த நிரப்புதலுக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. காலியான பாத்திரங்கள் நிறைவான பாத்திரங்களாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலே மாற்றப்பட்டால்தான் நான் அழைக்கப்பட்டது உண்மை. ஆண்டவரே, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் தவறை போய்விடக் கூடாது. என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் நித்தியத்துக்கு நேராக நடத்தப்பட வேண்டும். ஆகையால் நான் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு உம்முடைய நிரப்புதல் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த நிரப்புதலுக்காகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வந்த ஆண்டவர் அந்த அழைத்துக் கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதிவான வரை கொண்ட அந்த எகிப்தியர் என்ன செய்கிறார்கள்? பாழாக்குறதுக்கு பின்தொடர்கிறார்கள். அவர்களை கண்ட உடனே நம்முடைய சேனைகளின் தளபதியாகிய இயேசு முன்பாக நின்றவர் பின்பாக போய் நின்று அந்த எகிப்தின் சேனையை சிவந்த சமுத்திரத்தில் என்ன செய்தாராம்? கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. ஆகிய ஜாக்கிரதை இருக்கிறதுக்கு ஆண்டவர் தருகிற அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அது. ஆகிய உங்களுக்கு ஆவியில நிரம்புறது தடையே கிடையாது. ஏன் எல்லாரும் நிரம்புகிறாங்க? என்னால நிரம்ப முடியுதில்லையே, ஏன் என்னால களி கூற முடியுதில்லை, ஏன் என்னுடைய ஆவியின் பிரசனத்தை உணர முடியுதில்லை என்று ஒரு வேளை நீங்க நினைக்கலாம். தப்பான போதனைகளை எல்லாவற்றையும் தள்ளிவிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் குறித்து, அந்நிய பாஷையை குறித்து இருந்த போதனை எல்லாத்தையும் தள்ளி விட்டுருங்க. இப்பொழுது ஆவியானவரை சொல்லுங்க, ஆவியானவரை என்னை நிரப்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய நாவுகளிலே ஹல்லேலூயா, என்னுடைய சரீரத்திலே ஹல்லேலூயா, என்னுடைய உறுப்புகளிலே ஹல்லேலூயா. ஆகிய துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் என்னை என்ன செய்யட்டுமா? ஆவியிலே நிறைந்து. ஹல்லேலூயா. இந்த ஆவியிலே நிரப்பப்படுகிறதல் என்னுடைய முன் பிரச்சனைகளையும் தெளிவாக அறிந்த ஒரு பரிசுத்த ஆவியானவராலே என்னுடைய ஜாக்கிரதையை தட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய பின்னாக எனக்கு பின்னாக இருக்கிற சூழ்ச்சிகளையும் பிசாசுடைய தந்திரங்களையும் அறிந்து கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்ட உறுதியோடு நான் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் முதலாவது என்ன தேவையா? ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயை திரையுங்களே. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போமா? எபேசியர் 5:18. எல்லாரும் வாசி, உண்ட வாசிங்க. ஒருமனப்பட்டவர்களா?
ஆவியினால் நிறைந்து 19 ஹalleluya. கர்த்தரை பாடி என்ன செய்யுங்க, கீர்த்தனை பண்ணுங்க. ஹalleluya. அதான் நான் முன்பதாக பாடுகிறதுக்கு காரணம், ஆவியை நிரப்பப்படுகிறதுக்காக, ஆவியினுடைய நிறைவை உணர்கிறதுக்காக, ஆவியினுடைய வழிநடத்தலை உணர்கிறதுக்காக. எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்ச்சிகள், எனக்கு பின்னாக இருக்கிற தந்திரங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறதுக்காக ஞான பாட்டுகள் மூலமாக பரிசுத்த ஆவியினால நாங்கள் பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணும் பொழுது அவருடைய நிரப்புதல் உண்டாகிறது. அப்பொழுது நான் தெரிந்து கொள்வதில் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஆமென். ஹalleluya. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த 4 வசனங்கள் வாசிச்சோம் அல்லவா? இந்த 4 வசனத்துல தெரிந்து அழைக்கப்படுதலையும் தெரிந்து கொள்ளுதலையும் நிரப்பப்படுதலையும் தெளிவாக நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கும். அதை சற்று நாம் கவனிக்கும் பொழுது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆகிய நம்முடைய சிந்தைகளை அங்கும் இங்கும் தவற விட்டுறாதீங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இதை நாம் வேகமாக வாசித்து முடித்து மற்ற காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னல்லவா? இந்த ஜாக்கிரதைக்கு இந்த அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். முதலாவது என்ன செய்கிறார்கள்? அழைக்கப்பட்டவர்களை தட்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. மணவாளன் வருகிறார் என்று சொன்ன பொழுது 5 பேர் என்ன செய்தார்கள்? ஆயத்தப்பட்டு உள்ளே மணவாளனோட பிரவேசித்தது போல ஆயத்தப்படாதவர்கள், எண்ணெயை கூட கொண்டு வராதவர்கள், அவர்கள் மணவாளனோடு உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. இந்த கூட்டத்தில் 2வது யாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த சிலர் ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லவா? அந்த ஜாக்கிரதையானவர்கள், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். உள்ளே பிரவேசித்து பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு என்ன செய்தார்கள்? ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். உள்ளே பிரவேசிக்கிற இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது என்று பவுல் சொல்லுகிறார் அல்லவா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் காலம் வருகிறபடியினால எச்சரிக்கையாக இருக்கின்ற வேத வசனத்தின்படி இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். உள்ளே பிரவேசித்து அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் என்ன செய்தாம்? நிரப்பிற்று. ஹல்லேலூயா. 2வது நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவா? தேவனுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இடத்திலே தேவன் இறங்கி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் மேல் அந்த இடத்துல இறங்கி வருவதோடு நின்று விடாமல் 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 3வது வசனத்தை, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. 2வது யாரு? தனிப்பட்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஏன்? அவர்கள் எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டார்கள்,
தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு நாட்களாக இருக்கிறபடினால அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அந்த கூடின இடத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். இரண்டாவது யார் மேல நிரப்புகிறார்? ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தார். பாருங்க, மறுபடியும் அந்த சத்தத்தை நீ எல்லோரும் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் அமரவர் ஆவியானவர். ஆமென். அதுதான் ஆவியிலே நிறைந்து. ஏன் இந்த வார்த்தைகளை ஆவியார் இந்த புதிய ஆண்டில் புதிய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு சொல்லுகிறார்? ஜாக்கிரதையாயிரு மகனே, உன்னையும் என்னையும் வஞ்சிக்கிற பொல்லாத காலம். இந்த பொல்லாத காலத்துக்கு தப்புகிறதுக்கு முதலாவது நமக்கு தேவை ஆவியிலே நிறைகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியிலே நிரப்புகிறவர்களை தேவன் கூடுகிற இடத்தை அசைக்கிறார். ஆமென். இரண்டாவது, அவர்கள் மேலே இறங்கி வருகிறார். அவர்கள் மேலே இறங்கி வரும் பொழுது அவர்களுக்குள்ளாக பலத்து ஒரு ஆயுதம் உண்டாகிறது. அதை 4வதுல வாசிக்கும் பொழுது நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவேளை உங்களிடத்தில் நினைக்கலாம், என்னிடத்தில் எந்த ஆயுதமும் இல்லையே, யாராவது எனக்கு பக்க துணையாக ஒரு அக்கியத்துக்குள்ள வரமாட்டார்களா? ஒருவேளை கிழமையில் ஒரு நாள் என்னோடு தொடர்பு கொண்டு எனக்கு அன்பான வார்த்தைகளை பேச மாட்டார்களா? எனக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் என்னுடைய கரத்தில் இருந்தால் எதிரிகளை துரத்தி நான் பாதுகாப்பாக இருந்திருவேன் என்று ஒருவேளை நினைக்க தூண்டும். ஆண்டவர் அதை அப்படியே விட்டு விடாமல் இருக்கிற இடத்தை நிரப்புகிறார். இருக்கிற இடத்தில் இருக்கிற மனுஷர்களை நிரப்புகிறார். நிரப்பின மனிதர்களிடத்தில் ஒரு ஆயுதத்தை கொடுக்கிறார். அந்த ஆயுதத்தை 4வது வசனத்தில் வாசிப்பார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. வரத்தை கொடுக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வரத்தை பயன்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அது ஒரு வரம். ஏனென்றா இந்த ஜாக்கிரதையை கெடுக்க வருகிற துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மது இருக்குதல்லவா, அது ஆவியில நிரம்ப தடையாக இருக்கிறது அல்லவா? அது இஸ்ரவேலை பின்தொடர்கிற பொல்லாத மதுபானத்துக்கு ஏதுவான துன்மார்க்கராகிய எகிப்தியர் இருக்கிறார்கள் அல்லவா? இவர்களை சமாளிக்கிறதுக்கு இருக்கிற இடம் முக்கியமாக இருக்கிறது. இருக்கிற இடத்தில் இருக்கிற நபர்கள் முக்கியமாக இருக்கிறது. அந்த நபருடைய கரங்களில் இருக்கிற வரங்கள், ஆயுதங்கள் முக்கியமாக இருக்கிறது. இந்த மூன்றும் இருந்தால் என்னுடைய ஜாக்கிரதையை கெடுக்க முடியாது. ஆமென். வேத வசனங்கள் தெளிவாக நமக்கு கற்றுத்தரும். வேத வசனங்கள் தெளிவாக உங்களை உற்சாகப்படுத்தும். உங்களுக்குள்ள வரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை வரத்தை உணர முடியது இல்லையா, எனக்குள்ள என்ன தாளம் இருக்கிறது, என்ன வரம் இருக்கிறது என்று ஒருவேளை புரிய முடியாதபடிக்கு வெட்கத்தோடு அவமானத்தோடு நீங்க ஒருவேளை சபையின் ஒரு மூலைகளுக்குள்ள ஒரு இடங்களில் பதுங்கி போயிருக்கலாம். அது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆவியிலே நீ நிரப்பப்பட்டாதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்வதற்குள்ளாக வர முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நித்தியத்துக்கு நேராக கடந்து செல்ல முடியும். ஆகையால் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆவியில நிரப்பப்பட வேண்டும். ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். ஜாக்கிரதையாக இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய வருகையின் சத்தத்தில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். ஆகையால் என்ன செய்யப்பட வேண்டும்? நீங்க இருக்கிற இடத்தை ஆவியால் நிரப்ப விரும்புகிறார். இருக்கிற இடத்தில் இருக்கிற நபர்களை நிரப்ப விரும்புகிறார். இருக்கிற அந்த நபர்களுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்க விரும்புகிறார். எந்த நேரம் செய்யப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா வாசிப்போம். 4வது வசனத்தை ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா. இது ஒரு வரம். எல்லாரும் தான் பேசணும் என்றல்ல. நிறுவனங்களுக்கு நேராக போகும் பொழுது ஒரு சிலர் பேசுகிறார், ஒரு சிலர் பேசவில்லை. ஆனால் அது வேற வரங்களை, தீர்க்கதரிசன வரத்தை, போதிக்கிற வரத்தை, ஞான பாட்டுகள் மூலமாக ஜனங்களுக்கு நடத்துகிறதான வரத்தை, இப்படி பல வரங்கள் மூலமாக ஜாக்கிரதையற்ற காரியங்களை தோற்கடிக்க முடியும். ஆமென். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான காரியங்களை தோற்கடிக்க முடியும். இந்த ஆண்டில நீங்க ஜெயம் பெற்று அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய நித்தியத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு ஆவியிலே நிரப்பப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எலியா சிரச்சு ஆவியிலே
நிரப்பப்பட முடியும். ஹalleluya, ஹalleluya. ஆகிய நாள மறுபடி வாசிக்கிறேன். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆகையால் இருக்கிற இடத்தை ஆண்டவர் நிரப்பும்படி ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற நபராகிய உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களிடத்தில் இருக்கிற வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இவைகளை கொண்டு ஜாக்கிரதையற்ற காரியங்களை இந்த ஆண்டில் உங்களை விட்டு தூரமாக்குவார். ஆமென். நீங்க ஜெயத்துக்கு மேல ஜெயம் பெற முடியும். ஹalleluya. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எங்க சங்கீதம் 69:19. 69:19. சரி, 19:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. ஹalleluya. முதலாவது ஆவியிலே நிரப்பப்படுதல். இரண்டாவது பக்தி வைராக்கியம். ஆமென். ஹalleluya. இந்த பக்தி வைராக்கியம் இல்லாததுனால ஆவியிலே நிறைந்தவர்கள் கூடி சோர்ந்து போக, குளிர்ந்து போக, அனலற்றவர்களாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியில நிரப்பப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இடத்தையும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நபரையும், தெரிந்து கொள்ளப்பட்ட நபருக்கான வரங்களையும் ஆண்டவர் கொடுத்தாலும் பக்தி வைராக்கியம் என்கிற ஒரு ஆயுதம் நமக்குள்ளாக பற்றி எரியாவிட்டால் அவர்கள் பெற்ற அபிஷேகத்தை அவிழ்த்து போட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் பக்தி வைராக்கியம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாளுக்கு நாள் அதை எரிய விட்டு ஜாக்கிரதையற்ற காரியங்களை சுட்டரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகையால் நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்ன செய்துச்சாம்? பட்சித்து போட்டது. ஹalleluya. அதை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு யோவான் 2:17 ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இயேசுவுக்குள்ளே பற்றி எறிந்தபடினால அவர் பெரிய சவுக்கெடுத்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான காரியங்களை விரட்டி போட்டார். இவைகள் தான் ஜாக்கிரதையை கெடுத்து போடுகிறது. இவைகள் தான் அழைப்பையும் கெடுத்து போடுகிறது. இவைகள் தான் தெரிந்து கொள்ளுதலை பாழாக்கி போடுகிறது. இவைகள் தான் தேவனுடைய அந்த நித்திய வீட்டுக்குள்ளே போகாதபடிக்கு இஸ்ரவேலர்களை மயக்கி போடுகிறது என்கிற அறிவோடு தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தின்படி ஒரு பெரிய சவுக்கை எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி வைராக்கியம் நமக்குள்ளாக பற்றி எறியும் பொழுது ஜாக்கிரதையற்ற காரியத்தை என்ன செய்திடலாம்? ஹalleluya. ஜெயம் எடுத்திடலாம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டும். இந்த ஆண்டில உங்களை சோறாம, உங்களை தயங்க பண்ணாம, உங்களை உற்சாகமாக, உங்களை வைராக்கியமாக ஒரு சாதனை வரங்கள் உடையவர்களாக இந்த ஆண்டில பிரதிபலிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு இரண்டாவதாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பக்தி வைராக்கியம். ஆமென். ஹalleluya. இந்த ரெண்டின் வழியாகத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையால் வாசிப்போமா? எண்ணாகமம் 24 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எப்படி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டின் தொடக்கத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆண்டு முழுவதையும் அதை அனுபவிக்கிற ஒரு திருச்சபையாக, அனுபவிக்கிற ஒரு மகனாக நாம் பெந்தெகோஸ்து என்ற நாளில் பார்த்தோமல்லவா? கூடுகிறது திருச்சபை. கூடுகிற திருச்சபையிலே இருக்கிற நபர்களை நிரப்புகிறார் ஆவியானவர். நிரப்புகிற நபர்கள் மேல வரத்தை கொடுக்கிறார் ஆவியானவர். இதுதான் இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சபை கூடுதல் மேல பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல், நிரப்பப்பட்டவர்களுக்கு ஏற்ற வரத்தை கொடுக்கிறார். ஏன்? அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்வதற்குள்ளாக வரணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜாக்கிரதையோடு நித்தியத்துக்குள்ளே அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் போட்ட அந்த அன்பான ஒரு ஒழுங்கு, அந்த ஒழுங்கின்படி வாசிப்போமா? 24 முதலாவது வசனத்தை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமென்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஹalleluya, ஹalleluya. விளக்குதா வசனம்? ஆமென்.
என்ன இந்த இந்த துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் இருக்குதல்லவா, இஸ்ரவேலை பின்தொடர்கிற இந்த எகிப்தியர் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த எகிப்தியருக்காக முன்பாக நின்ற ஆண்டவர் பின்னாக போய் நின்றார் அல்லவா, அந்த நின்ற ஆண்டவர் அந்த துர்மார்க்கத்திலே நிறைந்து போயிருக்கிற பீலியாமை பார்த்து ஆண்டவர் ஒரு சத்தத்தை சொல்லுகிறார். இஞ்சவா பீலியாமே, உன்னுடைய துர்மார்க்கத்தை என் ஜனத்துக்குள்ளே அனுப்ப முடியாது, உன்னுடைய மதுபான வெறியை ஜனத்துக்குள்ளே அனுப்ப முடியாது. வருஷ தொடக்கத்தில் இருந்து வருஷத்தின் முடிவு மட்டும் என் ஜனத்தை ஆசீர்வதிப்பதால் எனக்கு பிரியம். அதனால் அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் என்னுடைய ஆசீர்வாதத்தில் அவர்கள் களிகூற முடியும், என்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும். அவர்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்காக நீ இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போய் அவர்களுக்குள்ள துர்மார்க்கத்தை அனுப்ப விரும்புகிறாய், அது நடக்காது என்கிறதை ஆவியான தெளிவாக துல்லியமாக சுருக்கமாக பேசுகிறார். என்ன, இயேசுவை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னவா பிரியம். இந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க எந்த ஜாக்கிரதையற்ற காரியங்களும் எந்த துர்மார்க்கமான காரியங்களும் உள்ளே நுழையாதபடிக்குத்தான் ஜாக்கிரதை என்கிற அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. ஓரளவுக்கு விளங்கிட்டுதா? ஹல்லேலூயா. விளங்கினா நாம் எழுந்து நிற்கலாம். வேற வசனங்கள் இருக்கிறது, செய்தி விளங்கிட்டு சொன்னா நாம் அதிகம் இனி பேச தேவையில்லை. ஹல்லேலூயா. இன்னும் கணக்கு இருக்கு வசனம், ஆனா விளங்கிட்டு தானே, விளங்கி பிறகு திருப்பி திருப்பி ஏன் அதுக்கு விளக்கம் கொடுப்பானே. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். கேட்ட வசனத்தோடு நம்மை ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக ஆண்டவர் நடத்தும்படியாக செவிக்க போகிறோம். ஆமென். நல்ல ஆண்டவர் கரத்தை உயர். எனக்காக வைத்திருக்கிற இந்த மன்னா போதும் ஆண்டவரை. உள்ளம் மகிழ்கிறது என் தேவன் என்னோட குறித்து பேசுகிறது நினைத்து. ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஆமென். நான் அழைக்கப்பட்டதோடு நின்று விடக்கூடாதா, நாம் தெரிந்து கொள்வதற்குள்ளாக வர வேண்டும். ஆமென். தெரிந்து கொள்ளுதலையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் காலமாக இருக்கிறபடினால ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிற செய்திக்கு ஆவியின் அபிஷேகம் தேவை. ஆமென். ஆவியின் அபிஷேகம் சபை கூடுகிற இடத்திலே கூடுகிற நபர்கள் மேல நபர்களுக்கு ஆயுதம் என்கிற வரத்தை கொடுத்து ஜாக்கிரதையை நடத்துகிறார். ஆமென். அந்த ஜாக்கிரதையை கெடுக்கிறதுக்கு பின்னாக பின்னாக எகிப்தின் சேனை வருகிறது, அதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, எனக்கு பக்தி வைராக்கியம் வேணும். ஆமென். தேவனுடைய ஆராதனை குறித்து, தேவனுடைய ஊழியங்களை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து, தேவனுடைய வேதத்தை குறித்து, தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே, உடைய பக்தி வைராக்கியத்தின் ஆவி எனக்குள்ள தாருங்க. பக்தி வைராக்கியத்தின் ஆவி எனக்கு தாருங்க. நான் குளிர்ந்து போறேன் ஆண்டவரே, சோர்ந்து போறேன் ஆண்டவரே, நெருக்கங்களும் போராட்டங்களினால தைரியமா பேச முடியல ஆண்டவரே, என்னை மன்னித்து மறுபடியும் பக்தி வைராக்கியத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. பக்தி வைராக்கியத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அன்றைக்கு பக்தி வைராக்கியம் உள்ள பினகாசனிங்க அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஆலயத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்த இயேசுவை ஆண்டவரை ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. எங்களை பக்தி வைராக்கியத்தினால நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை திருச்சபை பக்தி வைராக்கியம் உள்ள திருச்சபையாக இந்த தேசத்தை கலக்கட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் குளிர்ந்து போய்விடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை அணைத்து போய்விடக்கூடாது. எங்களை எரிய விடுங்க ஆவியானவரே, எங்களை எரிய விடுங்க ஆவியானவரே. எரிந்து பிரகாசிக்கிற சுடர்களைப் போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் திருப்பிக் கொள்வோம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து
வாசிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்து ஒருமனப்பட்டவர்களாக, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசுதான் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சட்டமாக என்னை நினைவு கூறும்படி அவர் நல்லபடியே அந்த பாத்திரத்தை கர்த்தராகிய புதிய உடன்படிக்கையாக நீங்கள் நினைவு கூறும்படி ஆகையால் நீங்கள் பாத்திரத்தை கர்த்தர் நம்மளும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை அவருடைய பாத்திரத்தை பாடுபடுகிறார். அவர் நம்முடைய சரீரத்தை ரத்தத்தை குற்றமுள்ளவராய் எந்த மனுஷனும் தன்னைத்தான சுமந்து அறுத்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பாடுபடுகிறார். எனவே அபாத்திரமாய் மனிதமானம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய சரீரத்தை விதானித்தார். தனக்கு ஆக்கிரை தீர்த்தவர்களை போதினமானம் பண்ணுகிறார். அநேக தலைகள் வியாதிகளுமாய் இருக்கிறார். அநேக நம்மை நாம் விதானித்தார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இருப்பதற்காகத்தான் இந்த திருவிருந்து. ஆமென். இந்த திருவிருந்தில் ஆண்டவர் அன்பாக நம்மிடத்தில் கேட்ட காரியம் என்னன்னு சொன்னார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் ஒப்புரவாகுதல் நான் அந்த திருவிருந்துக்கு தகுதியாக இருக்கிறேன். ஆமென். இந்த திருவிருந்து தான் கரத்தை பிடித்து அழைக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்வதற்குள்ளாக கொண்டு வருவதற்கான முதல் அத்தாட்சி. ஆமென். இதுதான் வெளியரங்கமாக வைத்திருக்கிற ஒரு ரெண்டு ஒழுங்கு. ஒன்று ஞானஸ்தானம், இரண்டாவது திருவிருந்து. இவைகள் மட்டும்தான் அதுக்கு அடையாளமாக அனுசரிக்கிறதான ஒரு காரியம். மற்ற எல்லாம் ஆவிக்குரிய ஆராதனைக்குரியதாக இருக்கிறது. இது ரெண்டும் தான் ஞானஸ்தானம். ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தை தண்ணீரில் போய் எடுக்கப்படும். ஆவிக்குரிய திருவிருந்தை நாம் அப்பம் திராட்சரசம் விட்டு நாங்கள் பருகிற காரியங்கள். ஆமென். இதுதான் நம்மை பிளஸ் பண்ணி உள்ளே எடுக்கும். அழைக்கப்பட்டவர்களை உள்ளே எடுக்கிறது தான் தெரிந்து கொள்ளுதலாகிய ஞானஸ்தானம் திருவிருந்து. ஆமென். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு ஆராதனை, மகிமையான ஆராதனை. இந்த நேரத்தை தவற விட்டுறாமல் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க அதுல எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. அதுல ஒரே ஒரு சகோதரர் எங்களுடைய மாமா இன்னும் திருமணத்துக்குள்ளாக வரவில்லை. அது தெரிந்து கொள்வதற்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு சத்தியம். ஆமென். வர நாட்களில் அவர் ஞானஸ்தானத்தை எடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. மற்ற எல்லாரும் நாம் இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்வதற்குள்ளாக வந்து நிற்கிறோம். இந்த தெரிந்து கொள்ளுதலை பாழாக்குறது என்ன? ஜாக்கிரதையற்ற காரியம். ஜாக்கிரதையற்ற காரியம் என்ன? துன்மாக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள். அவைகளை யோசித்து சிந்தித்து பார்த்து ஆண்டவரை இதை நான் தள்ளி விடுகிறேன் என்று இந்த வேளையை பொறுத்த பண்ணுங்க. திருவிருந்து ஒரு மகிமையாக இருக்கும். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனை இந்த பூமிக்கு மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக நீர் அனுப்பினீங்க. எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் குற்றங்களும் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை இப்படியாக ஆண்டவரே நாங்கள் பித்தோம். ஆண்டவர், இன்றைக்கு
அவருடைய பிக்கப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் நினைவு கூர்ந்து இனிமேல் இப்படி பிக்கப்பட்ட வாழ்வு நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் நான் பொருத்தனை பண்ணுகிறேன். உம்முடைய ரத்தம் ஆண்டவரை சிந்தப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தத்தின் உயிர் ஆண்டவரை தகப்பன் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வத்தினுடைய ஆண்டவரை மகா மேன்மையான இந்த அர்ப்பணிப்பு, அதாவது எங்களுக்காக இந்த பூமியில ரத்தத்தை மாம்சத்தை முடியலா வந்து கடைசி துளி ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி இருக்கிறபடினால ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி தேவனுடைய உள்ளத்தின் திட்டத்தின்படி என்னை தேவனத்தில் ஒப்புரவாகிறதுக்கு கடைசி துளி ரத்தத்தையும் எனக்காக சிந்தி உங்களுடைய ரத்தத்தினால் என்னை சுத்தப்படுத்துகிறேன். அன்றைக்கு நன்றி கடனாக நான் எந்த தவறுக்குள்ளாகவும் கடந்து செல்வதில்லை என்று தீர்மானம் பண்ணி உம்முடைய அப்பத்திலேயும் உம்முடைய ரத்தத்திலேயும் பங்கு பெற என்னை முழு மனப்பூர்வமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய சரீரம்
அப்படியே நாம் எழுந்து நிற்போம். இந்த வேளையில் எழுந்து நின்ற வண்ணமாக நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவருடைய பந்தியில் அமர தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆண்டின் முதல் தொடக்கத்திலேயே கர்த்தர் நம்மை நேசித்து இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆமென். அவருக்கு எல்லா மகிமே கனத்தை துதியை செலுத்தும் வண்ணமாக ஒரு திசை ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துமா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அருமையான தேவனை இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், தந்தைகளுக்காக ஸ்தோத்திரம், திருவிருந்து தந்தைக்காக நன்றி ஆண்டவர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடாபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடாபடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அன்பு விளக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீ தொடக்கத்திலிருந்து முடிவு வரை எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த திருவிருந்து ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை அகமகள பண்ணினே, உம்முடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு குணாதிசயத்தை எங்களுக்குள்ளாக வலுவாக துணிக்க பண்ணி ஆண்டவரே, அந்த ஜாக்கிரதைக்கு அபிஷேகமும் பக்தி வைராக்கியமும் கட்டாயமாக கிரியை செய்ய வேண்டிய ஒரு சுபாவம் ஐயா. அவைகளுக்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரை கர்த்தாவே இந்த ஆண்டில் அநேகரை இந்த பக்தி வைராக்கியத்தின் ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த ஆண்டிலே என்னென்ன ஏக்கங்களோடும் தேவைகளோடும் ஆண்டவரை தகப்பனை எதிர்பார்ப்புகளோடும் இருக்கிறார்களோ அவர்கள் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட மனதாரை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் வாலாகாமல் தலையாகி கீழாகாமல் மேலாகி தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே செபித்திருக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய அந்நிய வழிநடத்தல் சதா